Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு கேசர் லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லஸ்ஸி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை 4 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பால்ல ஊற வச்சிருக்கேன். 10 போல பாதாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 400 ml தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இந்த லஸ்ஸி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டோம் இல்லையா? வாங்க இப்போ இந்த லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நாம எடுத்து வச்சிருக்க 400 ml தயிரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம், பால்ல ஊற வச்சிருந்த குங்குமப்பூவை பாலோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம சேர்த்த பாதாம் பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனா எல்லாம் அரைஞ்சிடாம கொஞ்சம் கொரகொரப்போடையே இருக்கும். அது நாம சாப்பிட்றப்போ நல்லாவே இருக்கும். நம்மளோட லஸ்ஸி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான எம்மியான கேசர் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சாஃப்ரான் ஃப்ளேவரோட இந்த லஸ்ஸி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு சின்ன டிப், நீங்கள் எப்போ லஸ்ஸி பண்ணாலுமே புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் புளிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லஸ்ஸியில் ரொம்பவே புளிப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த லஸ்ஸியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கேசர் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக குக்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஹிட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே இன்னொரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா ஒரு குக்கிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.